ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் வோல்டேஜ்? ஓகேவா, வாட் இஸ் வோல்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் வோல்டேஜ்னால் என்ன, வாட்ஸ்னால் என்ன, ஓகேவா, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பார்ப்போம். ஸோ இந்த வோல்டேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு கரண்ட் நம்ம வீட்டுக்கு வருதுன்றதை நம்ம குறிக்கிறது தான் வோல்டேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 240 வோல்டேஜ்லேருந்து 250 வோல்டேஜ் வரைக்கும் வரும் நம்ம வீட்டுக்கு. ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதுதான் வந்து வோல்ட்டு. இந்த வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அப்ளையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சீலிங் ஃபேனு, டியூப்லைட்டு, அதுக்கப்புறம் டிவி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேனு, டியூப்லைட்டு, அப்புறம் டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்பு. ஸோ இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டியை வந்து குறிக்கிறது தான் வாட்ஸ். ஓகேவா. ஸோ சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ் இருக்கும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 80 இருக்கும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ சீலிங் ஃபேனுன்றது 40 to 80 வாட்ஸ் இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் இருக்கும். ஸோ டியூப்லைட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டபிள்யூன்னு போட்டோம்னா வாட்ஸ்னு அர்த்தம். ஸோ 40 வாட்ஸ்ன்றது அந்த டியூப்லைட்டோட கெப்பாசிட்டி, எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது. ஓகேவா. டிவி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் கிட்ட வரும். 100 வாட்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் பல்பு, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல குண்டு பல்பு, அது வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 60 வாட்ஸ்ன்னு சொல்கிறப்ப அதோட கன்சியூம் இருக்குது பார்த்தீங்களா, பவர் கன்சியூம் வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ வாட்ஸுன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வந்து ஹெவியாக இருக்குதுன்னு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கும் அந்த குட்டு பல்பு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரிக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.